ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதன் அகாடமி சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடியோட மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். சரியா? இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா செட் 1 செட் 2 இந்த செட் 3யோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்க இன்னும் அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு கிளியரா புரியும். ரொம்ப கான்செப்ட் எல்லாமே எஃபெக்டிவா தெரியும். சரிங்களா? அதனால நீங்க இதுக்கான ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து இந்த வீடியோ வந்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப பெஸ்டா இருக்கும். சரிங்களா? சரி, இன்னைக்கான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா? அப்படியே பாருங்க. ஆர் பாய்ஸ் டூ கார்ஸ் ஆஃப் சேம் பிரைசஸ். சரியா? ரெண்டு காரை ஒரே விலைக்கு வாங்குறாரு. சரியா? இப்போ உதாரணமா மொதல் காரை 100 ரூபாய்க்கு வாங்குறாரு அப்படின்னா ரெண்டாவது காரையும் 100 ரூபாய்க்கு வாங்குறாரு. சரியா? ஏன் 100 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா இது மாதிரி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற சம்ஸ் எது கொடுத்தாலும் சரி, சரிங்களா, அவங்க விலையை பத்தி எதுவும் சொல்லலை அப்படின்னா நீங்க 100னே வச்சுக்கலாம். சரியா? 100ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பர்சன்டேஜ்ங்கிறது 100க்கு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது. அதனால நீங்க பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் 100னே வச்சுக்கலாம். சரியா? இதையும் 100க்கு வாங்குறாரு, இதையும் 100க்கு வாங்குறாரு. he sells one at a profit of 12%. சரியா? மொத்தமா 200 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. அதுல மொதல் 100 ரூபாய்க்கு வாங்கினதை 12% லாபத்துக்கு என்ன பண்ணிடுறாரு, வித்துறாரு. அப்ப இதை 112க்கு விற்பார். இது அவர் வாங்கிய விலை, காஸ்ட் பிரைஸ். இது அவரு விற்ற விலை. சரியா? இது என்ன அப்படின்னா அவரு ப்ராஃபிட்டா வச்சது. சரியா? அடுத்தது அண்ட் த அதர் அட் எ லாஸ் ஆஃப் 8%. இது வந்து பாத்தீங்கன்னா 8% லாஸ் வித்துறாரு. இந்த இடத்துல லாஸ் வித்துறாரு. சரியா? அப்ப அவர் கைக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் 92 தான் கிடைக்கும். சரியா? காஸ்ட் பிரைஸ் இந்த இடத்துல 100, இந்த இடத்துல லாஸ் வந்துட்டு 8%. இந்த இடத்துல அவருக்கு கிடைச்ச செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 92. சரியா? அப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க. சரியா? எதையும் இந்த 112யும் இந்த 92யும் கூட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன வருதுன்னு பாருங்களேன். என்ன வந்துச்சு பாருங்க. ரெண்டையும் கூட்டினா என்ன வந்துச்சு? இது கூட்டினா 204 வருதுங்களா? 204 வருது. சரியா? அப்ப பாருங்க, 200 ரூபாய்க்கு வாங்கி 204 ரூபாய்க்கு வித்திருக்கிறாரு. அல்லது இப்படி கூட எடுத்துக்கலாம், 12% லாபம் 8% லாஸ். அப்ப எத்தனை பர்சன்ட் தான் வந்திருக்கும்? அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இது 12% லாபம், இது 8% லாஸ். அப்ப 4 தான் கிடைச்சிருக்கும் இல்லையா? அப்ப 200க்கு 200 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அவருக்கு எவ்வளவுதான் கிடைச்சிருக்கு? 4 தான் கிடைச்சிருக்கு. சரியா? அப்ப 100க்கு எவ்வளவு கிடைக்கும்? எதுக்கு 100க்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? ஏன்னா பர்சன்டேஜ்ங்கிறது 100க்கு தானே. அப்ப 200 ரூபாய்க்கு 4 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா 100க்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை பர்சன்ட் கிடைச்சிருக்கும்? அவருக்கு 2% தான் லாபம் கிடைச்சிருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா 2%. சரிங்களா? 2% ப்ராஃபிட். 200க்கு மேல வந்ததுனால நம்ம லாபம்னு சொல்றோம். அதுவே 196 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்ப என்னன்னு சொல்லுவோம்னா லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ் 2% சொல்லுவோம். சரிங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. In what ratio must a grocer mix two varieties of tea worth rupees 120 per kg and 130 per kg so that by selling the mixture at rupees 136.40 per kg, சரியா, he may gain 10% அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு புரியுதுங்களா? அதாவது ஒரு மளிகை கடைக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா 120 ரூபாய் விலையுள்ள ஒரு பொருளையும் அடுத்ததா 130 ரூபாய் மதிப்புள்ள பொருளையும் மிக்ஸ் பண்றாரு. சரியா? 2 வெரைட்டியா மிக்ஸ் பண்ணிட்டு அதை என்ன ரேட்டுக்கு விற்கிறதுனால 10% 136.40 விற்கும்போது 10% லாபமா, 10% லாபமா. அதாவது அசலை விட 10% கூடுதலா கிடைக்குது அப்படின்னா தான் அது லாபம்னு சொல்லுவோம். அசலை எப்பயும் 100ன்னு வச்சுப்போம். அப்ப 136.40 அப்படிங்கிறது 110க்கு சமம். அப்ப நமக்கு அசல் விலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப அசல் விலை என்ன வரும்? இதையும் அடிச்சிடலாம். சரிங்களா? அப்ப 11ல அடிச்சோம்னா என்ன வரும் நமக்கு? 11ல அடிச்சோம்னா இது ஒரு முறை வரும், மீதி 2 வரும். 26ல 11 2 முறை, மீதி 4. இங்க என்ன வரும்? 0.4 வரும். அப்ப 12.4 × 10 அப்படின்னா 124 ரூபாய் வரும். இதுதான் அவருடைய அசல் விலை. சரியா? இந்த மாதிரி சம் எப்ப கேட்டாலும் நீங்க என்ன பண்ணணும்? அலிகேஷன் அப்ளை பண்ணணும். அந்த ரூல் ஆஃப் அலிகேஷன் அப்ளை பண்ணணும். அப்ப 120 ரூபாய் உள்ள ஒரு பொருளையும் 130 ரூபாய் உள்ள ஒரு பொருளையும் மிக்ஸ் பண்றதுனால அதோட அடக்க விலை 124 வருதுன்னா அதுதான் நம்மளோட சராசரி விலை. 124 நடுவுல போட்டுக்கணும். சரியா? இது வந்துட்டு என்னதுங்க? ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி. இது என்னதுங்க? செகண்ட் குவான்டிட்டி. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மூணாவதா ஒரு பொருளை உருவாக்குறாரு. அதுதான் மீன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சராசரி அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம நடுவுல போட்டுக்கணும். அப்ப இதுல இருந்து இதுக்கான வித்தியாசத்தை எடுத்து எழுதணும். அப்ப 130க்கும் 124க்கும் வித்தியாசம் என்ன? 6. வித்தியாசம் என்னது? 6.
சரியா 6. அதே போல 120க்கும் 124க்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா 4. சரியா 6 4. அப்ப என்ன விகிதத்துல மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 6:4. இது இன்னும் 2ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம் தானே? அடிச்சோம்னா 6ல 2 3 முறை, 4ல 2 2 முறை. அப்ப இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா 3:2. இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? இந்த கொஸ்டின் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எப்ப இந்த மாதிரி 2 கலந்து 3ஆவதா இது மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதை திருப்பியும் தனித்தனியா பிரிக்கணும், எவ்வளவு வந்துட்டு அதுல கலந்துருக்காங்கன்னு பிரிக்கணும் அப்படின்னு கேட்டாங்களோ அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், இந்த அலிகேஷன் ரூல்ல தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A policeman starts chasing a thief who is at a distance of 600 meters. The speed of the policeman and the thief are 12 km per hour and 10 km per hour respectively. In what time will the thief be caught? அதாவது ஒரு 600 மீட்டருக்கு முன்னாடி ஒரு திருடன் ஓடிட்டு இருக்கான். சரியா? ஒரு போலீஸ்காரர் வந்து அவரை பிடிக்கிறதுக்காக இவரும் அவரை துரத்திக்கிட்டே போறாரு. அந்த திருடனை துரத்திக்கிட்டே இவரும் போறாரு. இந்த போலீஸ்காரர் மணிக்கு 12 கிலோமீட்டர் ஓடுறாரு. அந்த திருடன் வந்துட்டு 10 கிலோமீட்டர் ஓடுறான் அப்படின்னா, சரியா, அந்த திருடனை இந்த போலீஸ்காரர் வந்துட்டு, இந்த காவல்காரர் வந்துட்டு எவ்வளவு நேரத்துல பிடிச்சிடுவாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எவ்வளவு நேரம் அவனை பிடிக்க தேவைப்படும், அதாவது எவ்வளவு நேரம் எடுத்துப்பாரு அப்படிங்கிறத கொஸ்டின். சரியா? அப்ப நம்ம டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே நமக்கு என்ன தேவை? டிஸ்டன்ஸ் தேவை, அப்புறம் ஸ்பீடு தேவை. சரியா? அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2 பேர்த்துக்கும் இடைப்பட்ட தூரம் 60. சரியா? 60ல 600 மீட்டர். 2 பேர்த்துக்கும் இடைப்பட்ட தூரம் 600 மீட்டர். 2 பேர்த்துக்கு உள்ள வேகம், இடைப்பட்ட வேகத்தோட வித்தியாசம் என்ன? தூரத்தோட வித்தியாசம் வந்துட்டு 600 மீட்டர். அப்ப வேகத்தோட வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் மணிக்கு. சரிங்களா? இங்க பாருங்க மீட்டர்ல கொடுத்துட்டாங்க, இங்க பாருங்க கிலோமீட்டர்லயும் ஹார்லிங் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப மீட்டர்ல கொடுத்ததை கிலோமீட்டர் பர் ஹவர்ல டிவைட் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னா இந்த ஸ்பீட் பர் கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்குல்ல, அதை மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 கிலோமீட்டர் பர் ஹவரை இன்டூ 5/18 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்பீட் கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்குன்னா அது மீட்டர் பர் செகண்ட்ல மாற்றணும்னா இன்டூ 5/18. சரிங்களா? அதாவது கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கிற ஸ்பீடை மீட்டர் பர் செகண்ட்ல மாற்றணும் அப்படின்னா, சரியா, கிலோமீட்டர் ஹார்ட் இருக்கிறத மீட்டர் பர் செகண்ட்ல மாற்றணும்னா என்ன பண்ணும்? 5/18 18ஆல இன்ட்டு பண்ணும். அதே மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கிறத கிலோமீட்டர் பர் ஹார்க்கு மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அப்படியே ரெசிப்ரோக்கல், அதாவது 18/5ஆல் இன்ட்டு பண்ணும். இது ஏன் பண்றேன் அப்படிங்கிறத நம்ம ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு பர்டிகுலரா ஒரு வீடியோ பார்ப்போம், அதில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். சரிங்களா? இப்போ பாருங்க, அப்ப என்ன வரும்? 600 டிவைடட் பை 2. இந்த கீழே டிவைட்ல 5/18 இருக்குல்ல, அது அப்படியே இன்டூ இப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம், இன்டூ 18/5 மாத்திக்கலாம். அப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும் பாருங்க? 2 5 10க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 60 × 18 செகண்ட்ஸ் வரும். சரியா? ஏன்னா நம்ம தான் செகண்ட்ஸா மாத்திட்டோம்ல, மீட்டர் பர் செகண்ட்ஸா மாத்திட்டோம்ல, அப்ப செகண்ட்ஸ் தான் வரும். நமக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன்ல மினிட்ஸ்ல எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. மினிட்ஸ்ல, செகண்ட்ஸ்ல கொடுத்தா இது அப்படியே பெருக்கி செகண்ட்ஸ்னு போட்டுருங்க. ஆனா ஆப்ஷன்ல மினிட்ஸ் கொடுத்துருக்காங்களா, அப்ப செகண்ட்ஸ் மினிட்ஸ் தான் மாத்தணும்னா 60ஆல வகுக்கணும். சரியா? நொடிகளை வினாடிகளை வந்துட்டு நிமிடமா மாத்தணும்னா 60ஆல வகுக்கணும். அதுவே நிமிடத்தை வந்துட்டு வினாடிகளா மாத்தணும்னா 60ஆல பெருக்கணும். நான் வச்சுக்கோங்க. சரியா? இது கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ண வரும் 18 மினிட்ஸ் வரும். அப்ப ஆன்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா 18 மினிட்ஸ். ஆன்சர் என்னதுங்க? 18 மினிட்ஸ் தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. if the surface area of sphere, சரியா, surface area of sphere வந்துட்டு என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்பியர், அதாவது ஸ்பியர் என்ன சொல்லுவோம்? காலம்னு சொல்லுவோம். சரியா? is 30,184 centimeters square, then find its volume. சரியா? பைக்கு வந்துட்டு 22/7 யூஸ் பண்ணுங்க, ஃபிராக்ஷனை யூஸ் பண்ணுங்க, 3.14 யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஒரு கோலத்தின் பரப்பளவு 30,184 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் கன அளவை காண்க. சரியா? அதன் கன அளவை நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப சர்ஃபேஸ் ஏரியா, சரியா, சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4πr ஸ்கொயர். சரிங்களா? அதே போல வால்யூம்கான ஃபார்முலா, ஸ்பியரோட வால்யூம்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்யூம்கான ஃபார்முலா 4/3πr கியூப்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப நீங்க இந்த மாதிரி ஏரியா வால்யூம்ல எப்ப கொஸ்டின்ஸ் கேட்டாலும்
நீங்கள் அதுக்கான ஃபார்முலா ஞாபகம் வச்சிருந்தா தான் உங்களால் இந்த கொஷினை சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? மற்றபடி மீதி எந்த சாப்டருக்கும் ஃபார்முலாங்கிறது தேவையே படாது. உங்களுக்கு இந்த ஒரு சாப்டருக்கு மட்டும் ஃபார்முலா. மீதி எல்லா சாப்டருக்கும் பொதுவாக உங்களுக்கு இதுதான் தேவைப்படும் அப்படின்னா வாய்ப்பாடு தான் தேவைப்படும். சரியா? வாய்ப்பாடு நல்லா படிச்சுட்டீங்கன்னா ஆப்டிடியூட்ல இருக்கிற அத்தனை கொஸ்டினுமே நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரியா? வாய்ப்பாடு வந்து மற்ற கொஸ்டினுக்குலாம் தேவைப்படும். இந்த கொஸ்டினுக்கு வாய்ப்பாடும் தேவைப்படும், கூடவே ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் உங்களால ஈஸியா போட முடியும். மித்த கொஸ்டினுக்குலாம் பேசிக்கா ஷார்ட்கட்லயே நீங்க சால்வ் பண்ணிடலாம். அதோட கான்செப்ட் தெரிஞ்ச போதும் ஷார்ட்கட்லயே சால்வ் பண்ணிடலாம். சரியா? அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க சர்ஃபேஸ் ஏரியா 30,184. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க 4 பைனா 22/7. நம்ம ஆர் ஸ்கொயரை கண்டுபிடிக்கணுங்க. சரியா? ஆர் ஸ்கொயர் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். சரியா? நமக்கு தான் ரேடியஸ் கொடுக்கல, ஆரம் கொடுக்கல இல்லையா? அதனால ஆரத்தை நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். அப்ப ஆர் ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும்னா இந்த 30,184 இருக்குல்ல, அதை வந்துட்டு 7ஆல பெருக்கி, சரியா, அந்த டிவைட்ல இருக்கிறது இந்தாண்ட போகும்போது மேல போயிடும். இந்த 22ஆலையும் 4ஆலையும் என்ன பண்ணணும் அப்படின்னா வகுக்கணும். சரியா? அப்ப டிவைட் பண்ணலாமா? அப்ப வந்துட்டு எதில் டிவைட் பண்ணலாம்? 4ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம். 4ஆம் வாய்ப்பால் அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்? 30 4ஆம் வாய்ப்பால் அடிச்சோம்னா 730 வரும். சரியா? 7 4 28, மீதி 2. 21னா 5 முறை வரும், மீதி 1. 18னா 4 முறை வரும், மீதி 2. 2னா 6 4 24 வரும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 11ஆம் வாய்ப்பால் அடிக்கலாமா? 11ஆம் வாய்ப்பாடில் எப்படி 11ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம் அப்படின்னா பாருங்க, இந்த 7,546 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதையும் கூட்டினீங்களாலும் சரி, இதையும் கூட்டினீங்களாலும் சரி. சரியா? கூட்டிட்டு 0 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பா எதில் டிவைட் ஆகும் அப்படின்னா 11 டிவைட் ஆகும். இப்ப 7யும் 4யும் கூட்டிங்கன்னா 11 மைனஸ் 5யும் 6யும் கூட்டிங்கன்னா 11. அப்ப இதையும் கூட்டி அது கழிச்சு 0 வந்துச்சுன்னா அந்த நம்பர் கட்டாயம் எதில் வகுப்படும் அப்படின்னா 11ஆல வகுப்படும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். சரியா? அப்படிங்கும் போது கண்டிப்பா இது 11ஆல வகுப்படும். அப்ப இதை 11 அடிச்சுன்னா 2 முறை, இந்த 7,546 11 அடிச்சிங்கன்னா 75 11 அடிச்சிங்கன்னா 6 முறை 66. மீதி என்ன இருக்கும்? 9 இருக்கும். 94 11 அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 முறை, மீதி 6 இருக்கும். இங்க ஒரு 6 போட்டுக்கோங்க. சரியா? திரும்பி நீங்க அடிங்க. எதை 686 2ஆல் அடிங்க. 2 அடிச்சா என்ன வரும்? 3 முறை வரும், மீதி 4 வரும், 3 வரும். சரியா? அப்ப 343. அப்ப ஆர் ஸ்கொயரோட மதிப்பு என்ன அப்படின்னா இங்க போடுறேன். ஆர் ஸ்கொயரோட மதிப்பு என்ன? ஆர் ஸ்கொயர் நான் பாருங்க நம்பர் 6 போடுறேன். ஆர் ஸ்கொயரோட மதிப்பு என்ன அப்படின்னா 343 இன்ட்டு 7. சரியா? அப்ப ஆரோட மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா √343 இன்ட்டு 7. இது பெருக்க வேண்டாம், இந்த 343 வகுங்க. 343 எதால வகுக்கலாம்? 7ஆல வகுக்கலாமா? 7ஆல வகுத்தோம்னா என்ன வரும்? 34ல வந்துட்டு 4 முறை வரும், மீதி 6 7 வரும், சாரி 9 வரும். 7 49. திருப்பி அதை 7ஆல வகுத்தீங்க அப்படின்னா இங்க 7 வரும். அப்ப 3 7 வருதா? அப்ப ஆறுங்கிறது என்னன்னா √7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இன்ட்டு இந்த ஏழையும் உள்ள போட்டுக்கோங்க. 343க்கு 3 7. அப்ப இந்த ஏழையும் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சரியா? ரூட்ல இருந்து வெளியே எடுத்தீங்கன்னா பாருங்க 2 7க்கு ஒரு 7, 2 7க்கு ஒரு 7. அப்ப ஆறுங்கிற மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 பெருக்கல் 7. சரியா? மொத்தம் 4 7 இருக்கா? இப்ப 2 7 எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 7 49. இதுதான் வந்து ஆரோட மதிப்பு. சரியா? இப்ப நம்ம வால்யூம் சொல்லிடலாமா? வால்யூம் என்னது? 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் கியூப். ஆர் கியூப் என்ன வரும்? 49 பெருக்கள் 49. சரியா? இப்ப இந்த 49 7ல அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7 முறை வரும். சரியா? மேற்கொண்டு வேற ஏதாவது டிவைட் பண்ண முடியுமா? அவ்வளவுதான், வேற எதுலையும் டிவைட் பண்ண முடியாது. சரியா? அப்ப இப்படி பெருக்கிக்கலாம். சரியா? 4 × 22 88. 88 × 7 என்ன வரும்? 7 8 80 × 7னா 560. 8 × 7னா 56. சரியா? அப்ப 6 11க்கு 1, மீதி 1 6 616 வருது மேல. 616 கீழே 3 அப்படியே தான் வருது. சரிங்களா? இந்த காம்பினேஷன் தான் எல்லா ஆன்சரும் இருக்கு. சரிங்களா? அதனால வந்து மற்றபடி 49 பேருக்கு தேவையில்லை. சரிங்களா? 49 என்னன்னு வச்சுக்கலாம்னா இன்டோ 49 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். சரி, 49 ஸ்கொயர் சென்டிமீட்டர். வால்யூம் அப்படிங்கிறதுனால கியூப். அப்ப எந்த ஆன்சர் வரும் பாருங்க. எந்த ஆப்ஷன் வந்து 416/3
இது வந்துட்டு ஸ்கொயர் இல்லை இந்த இடத்துல, அப்போ இந்த ஆன்சர் வராது. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கியூப் இருக்கு, ஆனால் இங்கே என்ன வரணும், ஸ்கொயர் வரணும். அப்போ இந்த ஆன்சர் வராது. இந்த ஆன்சர் வந்து 416/3 49 ஸ்கொயர்னால கவனமாக பாருங்க, இங்கே கியூப். அப்போ இதுதான் ஆன்சர். சரியா, இந்த ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா, இது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ஃபார்முலா. சரியா, அந்தந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு செட்லையும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டினாச்சும் கேட்குறாங்க, அதுக்கு மேற்பட்ட கொஸ்டின் கூட கேட்குறாங்க. சரியா, நீங்கள் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா எல்லாமே கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஏரியா வால்யூம் பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபார்முலாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, சரி நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. 40 liters of mixture has 10% alcohol and the rest water. If 4 liters of water be mixed in it, the percentage of alcohol in the new mixture will be. சரியா, இது என்ன சொல்றாங்க, 40 லிட்டர் கலவையில் 10% ஆல்கஹாலாம். அப்போ 40 லிட்டர் கலவையில் 10% ஆல்கஹால், 40ல் 10% என்னங்க வரும், 4 லிட்டர் வரும். 4 லிட்டர் வந்து ஆல்கஹால். அப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னா வாட்டர் இருக்கான். மீதி என்ன இருக்கும், வாட்டர். அப்போ வாட்டர் என்னங்க இருக்கும், 36 லிட்டர்ஸ் இருக்கும். அப்போ 40 லிட்டர் வந்துட்டு மொத்த அளவு, அதில் 36 லிட்டர் வந்துட்டு தண்ணீர், அதாவது வாட்ரு, 4 லிட்டர் வந்து ஆல்கஹால். சரியா, 36 வந்து தண்ணீரும் 4 வந்து ஆல்கஹாலும் இருக்கான். இப்போ என்ன சொல்றாங்கன்னா அதில் 4 லிட்டர் தண்ணீரை கலந்தால், சரியா, இதில் 4 லிட்டர் தண்ணீரை ஊற்றுறாங்களாங்க. 4 லிட்டர் தண்ணியை ஊற்றோம்னா இப்போ மொத்தமாக எவ்வளோ ஆயிடும் பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் தண்ணி வந்துடும், 4 லிட்டர் ஆல்கஹால், மொத்த அளவு என்ன வந்துடும் அப்படின்னா 44 லிட்டர் வந்துடும். எத்தனை, 44. சரியா, கலந்தால் புதிய கலவையில் ஆல்கஹால் சதவீதம் என்ன? சரியா, புதிய கலவை அப்படின்னா மொத்தம் 44 லிட்டர் இருக்கும், அதில் ஆல்கஹால் இப்போ எவ்வளோ லிட்டர் இருக்குன்னா 4 லிட்டர் இருக்கும். இன்ட்டு 100 சதவீதம் அப்படிங்கும்போது ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல் பெருக்கணும். அப்போ இதை அப்படியே அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1/11. அப்போ 100 11ஆல் வகுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும், 100ல் 11 99னா 9 முறையா, மீதி 1/11. மீதி இருக்கிறத அப்படியே மேலே போட்டுக்கோங்க, இந்த 11 அப்படியே போட்டுங்க. வகுப்படாத போது அப்படி தான் நம்ம பண்ணணும், அதாவது கலப்பு பின்னமா மிக்சர் ஃப்ராக்ஷனாக நீங்கள் போட்டுடணும். சரியா, அப்போ ஆன்சர் இஸ் 9 1/11%. ஆன்சர் என்னதுங்க, 1/11%. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா, இது ஓகேங்க. இது வரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது போல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் தவறாமல் பார்க்க முடியும். சரிங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.